ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரிய சக்தி ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஓம் பிரம்மசக்தி சிவசக்தி விஷ்ணு சக்தி ஓம் பிரம்மசக்தி விஷ்ணுசக்தி விஷ்ணு சக்தி ஓம் ஓம் ஐம் க்ளீம் சர்வதேவதேவை ஸ்வரூபிண்யை ஸ்ரீ சாரதா தேவியை ஸ்வாஹா ஓம் ஐம் ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा ॐ ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा ॐ ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा ॐ ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा ॐ ऐं ह्रीं सर्वदेवदेवी स्वरूपिण्यै श्री शारदा देव्यै स्वाहा ॐ ऐं सर्वदेवदेवी स्वरूपाय सर्वदेवदेवी स्वरूपाय श्रीरामकृष्णाय स्वाहा श्रीरामकृष्णाय स्वाहा ॐ ऐं ॐ ऐं श्रीमद्विवेकानन्दाय स्वाहा श्रीमद्विवेकानन्दाय स्वाहा ॐ ऐं श्रीरामकृष्णदेवस्य ॐ ऐं श्रीरामकृष्णदेवस्य अङ्गदेवताभ्यः स्वाहा अङ्गदेवताभ्यः स्वाहा ॐ ऐं ॐ ऐं श्रीरामकृष्णदेवस्य आवरणदेवताभ्यः स्वाहा आवरणदेवताभ्यः स्वाहा அன்னையர்களால் வில்வம் சமர்ப்பிக்கும் பகுதி நிறைவேற்றிருக்கிறது. பூர்ணாகுதிக்கு முன் இப்பொழுது உபனிஷத மந்திரங்கள் ஓதுவோம். முக்கியமான இப்ப நாம் ஓதக்கூடிய இந்த உபனிஷத மந்திரம் தைத்திரியோபனிஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ஆசிரமங்களுக்கு நல்ல பிரம்மச்சாரிகள் வந்து சேரணும். ஒழுக்கம், கல்வி, இறை வழிபாடு இதற்கே தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளணும், சேவையில் ஈடுபடணும். அப்படிப்பட்ட தூய பிரம்மச்சாரிகள் ஆசிரமங்களுக்கு வரணும் என்பது பிரார்த்தனை. அப்படி வரக்கூடிய பிரம்மச்சாரிகளை நன்கு கவனித்து அவர்களுடைய வாழ்க்கை தேவையையும் பூர்த்தி பண்ணுகிறபடி அந்த ஆசிரமத்துல உணவு, உடை, கம்பளி எல்லாம் வேண்டிய அளவு இருக்கணும். அப்படிலாம் இந்த பிரார்த்தனையில சொல்லியிருக்கு. இந்த பிரம்மச்சாரி வரணும் அப்படிங்கிறத நாம இங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா, இளைய தலைமுறை மாணவர் சமுதாயம் இந்த சமுதாயத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம வைக்கிறோம். இது தவிர அவரவர் உங்களுடைய வீட்டுல நீங்க படிக்கிறவங்க வேலைக்கு போறத பத்தி இதை பத்தி எல்லாம் நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாரும் இந்த இடத்துல உங்களுடைய பிரார்த்தனையை நினைச்சுக்கலாம்.
உபனிஷத் மந்திரங்களை நாங்கள் சொல்லி போடுறோம். நீங்க செவிமடுத்துக் கொண்டு பிரார்த்தனை மயமாக இருங்கள். முதல்ல சங்கல்பத்துல பாரத தேசம் முழுக்க உள்ள கல்வி சாலைகளிலும் ஆசிரமங்களிலும் நல்ல மாணவர்கள், நல்ல பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சாரிணிகள் சேரணும், இருக்கணும், ஆன்மீக பயிற்சியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றங்கள் நல்லா நடக்கணும் என்பதையும் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக் கொள்ளுங்கள். சங்கல்பம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஷன்னோ மித்ரः ஷம் வருணः ஷன்னோ भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஓம் ஆவஹந்தி விதன்வானா குர்வாணா சீரமாத்மனः வாசாகும் சிமமகாவஸ்ச अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह लोमशां पशुभिः सह स्वाहा. आमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा विमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा प्रमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा धमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा शमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशो जने सानि स्वाहा श्रेयान्वस्य सोसानि स्वाहा तन्त्वा भगप्रविशानि स्वाहा समाभगप्रविश स्वाहा तस्मिन् सहस्रशाखे निबधाहं त्रयीमृजे स्वाहा यथा प्रवतायन्ति यथा मासाहज्जरम् एवं मां ब्रह्मचारिणः धातरायन्तु सर्वतः स्वाहा प्रदेशोऽसि प्रमाभाहि प्रमापद्य
इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मावादिशम् ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामीत् तद्भक्तारमावीत् आवीमाम् आवीत् भक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ तत्सत् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः जय श्री गुरु महाराज की जय। जय श्री शारदा महामाई की जय। जय श्री स्वामी जी महाराज की जय। जय श्री सच्चिदानंद सद्गुरुनाथ महाराज की जय। जय श्री अपीत कुचांबिका समेत अरुणाचलेश्वर स्वामी की வேதம் என்ன கீதம் என்ன எல்லாம் நீ அம்மா வேதம் என்ன கீதம் என்ன எல்லாம் நீ அம்மா உன் பாதம் ஒன்றே போதும் என்று வந்தேன் நான் அம்மா உன் பாதம் ஒன்றே போதும் என்று வந்தேன் நான் அம்மா அன்னை சாரதமா எங்கள் தாயே சாரதமா அன்னை சாரதமா எங்கள் தாயே சாரதமா ஓம் சாரதாயை நமः 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 जय पराशक्ति महामाई की जय प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे நமः சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுः அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அன்னையின் அருளால் இந்த அருள் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் 173வது ஜெயந்தி தின சிறப்பு வழிபாட்டிலே இப்பொழுது அன்னையாருடைய மகிமைகள் சிலவற்றை சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்திப்பதற்கு நாம் பஜனையில் பாடின ஒரு பாட்டையே எடுத்துப்போம்.
அருள் அன்னை சாரதையே பவதாரிணி. இது நான் மட்டும் பாடி விளக்கிடுறேன், என்ன திருப்பி என்ன பாடினா ரொம்ப நேரம் ஆயிடும். அருள் அன்னை சாரதையே பவதாரிணி. அம்பாளை கூப்பிடுறோம் அன்னை சாரதையை. எப்படி? அருள் அன்னை சாரதையே. தாய் என்பவள் பிள்ளையை கருவில் 10 மாதம் சுமந்து அதற்கு முழு வளர்ச்சி வந்த பிறகு பிரசவிக்கின்றாள். அன்னை பராசக்தி அகிலாண்டம் முழுவதையும் தன் மணி வயிற்றில் சுமந்து கொண்டு இப்படி தோற்றுவித்திருக்கின்றாள். இந்த பிரபஞ்சத்தில் நாம என்னெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாவற்றையும் படைத்தவள் அந்த தாய். அதற்கு மேல் இந்த பிரபஞ்சத்திலே, ஜகத்திலே, உலகத்திலே வாழக்கூடிய உயிர்களுக்கு விதவிதமான அனுபவங்களை சொரிந்து அந்த அனுபவங்களின் மூலம் அந்த உயிர்கள் பாடம் கற்றுக்கொண்டு தூய்மை அடைந்து அவளை, அன்னையை அறிவதற்கு தயாராகின்றன. அன்னை பராசக்தி உயிர்களை அனுபவங்களை சொரிவதன் மூலம் பக்குவப்படுத்துகிறாள். அப்படி பக்குவமடைந்த ஜீவர்களுக்கு அவள் இறுதியில் ஞானத்தை வழங்குகின்றாள். காளஹஸ்தியில் இருக்கிற அம்பாளுக்கு பேர் ஞான பிரசூனாம்பிகா. தாய் பிள்ளையை வயிற்றில் சுமந்து பிரசவிக்கின்றாள். அன்னை பராசக்தி பிரபஞ்சம் முழுவதையும் தன் வயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கின்றாள். இனி ஞானத்தை உயிர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் உள்ளத்தில் பிரசவிக்கின்றாள். ஞான பிரசூனாம்பிகா. அருள் அன்னை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். சாதாரண சரீர தாய் அல்ல அவள், ஞான தாய், அருள் தாய், ஆன்மீக தாய். அருள் அன்னை சாரதை. அவளுக்கு பேர் சாரதை. சாரதா என்பது சரஸ்வதிக்கு உள்ள பெயர். அன்னையார் பிறந்த குழந்தைக்கு அன்னையாருடைய அப்பா அப்பா வச்ச பேர்ல ஒன்று, நட்சத்திரம் திதி எல்லாம் கணக்கு பண்ணி வச்சது க்ஷேமங்கரி. என்ன பேர்? க்ஷேமங்கரி, நலனை செய்பவள். அன்னையாருக்கு பெற்றோரிட்ட பெயர் க்ஷேமங்கரி, அப்புறம் கூப்பிடுறதுக்கு சாரதா. அப்ப அவள் நமக்கு நலனை செய்பவள், க்ஷேமங்கரி. அருளன்னை சாரதையே. யார் அவள்? அவளுடைய மூல ஸ்வரூபம் என்ன? பவதாரிணி. பவதாரிணி என்பது கல்கத்தாவிலே கங்கை கரையிலே தக்ஷணேஸ்வரம் என்னும் பகுதியிலே அமைந்துள்ள காளி கோயிலில் குடிகொண்டிருக்கும் காளி தாயின் பெயர் பவதாரிணி. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பூஜை செய்த அம்பாள் பவதாரிணி. அன்னை பராசக்தி இந்த பவதாரிணி என்னும் காளி ரூபமாக அங்கே எழுந்தருளியுள்ளாள். அந்த பவதாரிணியும் இந்த சாரதையும் வேறல்ல. அருள் அன்னை சாரதையே பவதாரிணி. அண்டங்களை எல்லாம் தன் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள். அப்படி இப்படி என்னென்னமோ சொல்றீங்களே, கொஞ்சம் அப்படி திகைப்பா இருக்கேன்னா நீ திகைக்கவே வேண்டாம். அவள் எப்படிப்பட்டவள்? ஆனந்த ரூபிணி. ஆனந்தமாக, ஆனந்தமே வடிவெடுத்தவளாக இருக்கின்றாள். ஆனந்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பொதுப்பட மனுஷனுடைய ஜீவர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு பொருளை விரும்புவார்கள். இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பார்கள். அது கிடைச்ச உடனே அப்படியே பெருமகிழ்ச்சி குதிப்பார்கள்.
அப்படி விரும்பியது நிறைவேறின உடனே ஆரவாரத்தோடு அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். அப்படி ஆரவாரமா சந்தோஷப்படுவது தப்பு இல்லை. ஆனா ஒண்ணு நினைவு வச்சுக்கணும், அப்படியே அத மாதிரி ஒரு கஷ்டம் வந்தா எவ்வளவுக்கு அவ்வளவு இப்ப ஆரவாரமா மகிழ்ச்சியை கொட்டுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழுது புலம்புவாங்க. அப்ப இந்த அழுகை புலம்பல் வேண்டாம்னா இந்த ஆரவாரமும் வேண்டாம். எந்த ஆரவாரம்? மகிழ்ச்சியில வர்ற ஆரவாரம், அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கணும். அப்ப ஆனந்தம்ங்கிறது என்ன? ஆரவாரம் அல்ல, மகிழ்ச்சி அல்ல, நிறைவு, மன நிறைவு. எது வந்தாலும் போனாலும், எது வராதிருந்தாலும், என்ன கஷ்டம் வேண்டாததுன்னு மற்றவங்க நினைக்கிறது வந்தாலும், எந்த சூழலிலும் நான் நானாக இருக்கிறேன் என்று தன்னில் நிறைவு காண்பது. அதுல இது எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தமே இல்லை, எதை குறிச்சும் வருத்தம் இல்லை. அந்த நிறைவு எப்பொழுதும் நிறைவா இருக்கு. சரி, நிறைவா இருக்கணும்னே உண்மைன்னு இருக்காங்களா அப்படின்னா அதுல ஒரு இனிமை இருக்கு. திருப்தி, இனிமை, அமைதி, இது மூணு சேர்ந்ததுதான் ஆனந்தம். திருப்தி, இனிமை, அமைதி. திருப்தி அல்லது நிறைவு, இனிமை, அமைதி. நிறைவு, இனிமை, அமைதி மூன்றும் சேர்ந்த அந்த நிறைவான உணர்ச்சிக்கு பேர் தான் ஆனந்தம். ஆனந்த ரூபிணி புவனேஸ்வரி. அன்னையாருடைய ஆனந்தம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அன்னையாருடைய இளமை காலத்தை பற்றி பின்னாளில் வந்த பக்தர்கள் கேட்குறாங்க. அப்ப அன்னையார் சொல்றாங்க, 14 வயதா இருக்கும் பொழுது, அதாவது 6 வயசா இருக்கும் பொழுது குருதேவருக்கும் அன்னையாருக்கும் திருமணம் ஆகிறது. அன்னையாருக்கு 6 வயசு தான், 6 வயது சிறுமி. ஒரு விதத்துல பார்த்தா பெட்ரோத்தல் அப்படிங்கிறதுல நிச்சயார்த்தம் பண்ண மாதிரி தான். அந்த திருமணத்துக்கு பிறகு அவளை சிறுமி சாரதியை அவங்க அம்மா வீட்டில் விட்டுடுறாங்க. இவர் கல்கத்தா வந்துடுறார். குருதேவருக்கு அப்போ வயது 23. கல்கத்தாவுக்கு காளி கோயிலில் பூஜையில் அம்மா அம்மான்னு கண்ணை மறந்து மூழ்கி கிடக்கார். இப்போ அன்னையாருக்கு 14 வயது ஆகும் பொழுது ஒரு சடங்கு. தாய் வீட்டில் இருக்கிற பொண்ணு திரும்ப புககத்துக்கு வரணும். இந்த கணவன் ஜோலியா எங்கேயாவது போயிருந்தாலும் அவனும் வரணும். அங்கே ஏதோ சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இப்போ சிறுமி சாரதை 14 வயது இளம் பெண்ணாக இருக்கிறாள். அவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சொந்த ஊராகிய கமார்பூருங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறாப்புல. அப்போ குருதேவர் அவளுக்கு உபதேசம் பண்றார். என்ன உபதேசம்? கணவன் மனைவி தனிமையில இனிமையா என்ன பேசிக்கிறாங்கன்னு அவர் சொல்றார். இதோ பார், இந்த சந்திரன் எல்லோருக்கும் சந்தமாமா. குழந்தைகள் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லயும் குழந்தை குழந்தைக்கு அம்மா சந்திரனுக்கா சந்தோ மாமா பார் அப்படின்னு சொல்றான். சந்திரன்கிறவன் எல்லோருக்கும் மாமா, அது போல இறைவன் எல்லோருக்கும் உரியவன். அதனால நீ அந்த இறைவன்ட்டு தான் எதுக்குனாலும் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி ஒரு சில நாட்கள் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஜெயராம்பாட்டிக்கு தன் பிறந்த வீட்டுக்கு செல்கிறார் அன்னையார். அப்ப எப்படி இருந்ததா அவங்க மனசு? குருதேவர் இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு போன பொழுது என் உள்ளத்திலே பூரண கும்பத்தை வைத்தது போன்று உணர்ந்தேன் அப்படிங்கிறார். குருதேவர் செய்த அந்த உபதேசம், அவருடைய சாநித்தியம், அவருடைய ஆன்மீக மகிமை, அதெல்லாம் என் மனசுல ஒரு நிறைவை கொடுத்தது. அது அப்புறம் அது விசர்ஜனையில வெளியில அனுப்பவே கிடையாது, அப்படியே நிறைவா இருக்கு. என்னது? பூரண கும்பத்தை வைத்தது போன்று உணர்ந்தேன். அதுதான் ஆனந்த ரூபிணி புவனேஸ்வரி. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் தலைவியாக அவள் இருக்கின்றாள். ஞான தீபமாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஞான சக்தியானவளே சாரதாமணி. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஞான சுடர் போல இருக்கிறார். அருள் ஞானம். ஞானம்ங்கிறது அருள் அறிவு, உலக அறிவல்ல, ஆன்மீகமாக இறைவனை பற்றிய உணர்வு, பேருணர்வு, வால் அறிவு. அந்த அருள் ஞான வடிவாக இருக்கின்றார் குருதேவர். அவர் அந்த ஞான தீபமாகிய ஸ்ரீராமகிருஷ்ணரின் ஞான சக்தி. அக்னினாலே அதுல சூடு இருக்கும். அக்னி ஸ்ரீராமகிருஷ்ணர், அந்த ஞான தீபம் ஸ்ரீராமகிருஷ்ணர்னா அவருடைய சூடு மாதிரி அதனுடைய உள் தன்மையா இருக்கிறது யாரு? அன்னை சாரதா தேவியார். பால் வெள்ளவெளையன்னு இருக்குன்னு சொன்னா அந்த வெண்மை எது?
அதுதான் சக்தி. பால் இறைவன், அந்த வெண்மை சக்தி. அது மாதிரி பால் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய சக்தி அன்னை சாரதை. அக்னியும் அதன் சூடும் போல, பாலும் அதன் வெண்மை நிறமும் போல பிரிக்க முடியாத இறை சக்தி அவர்கள். இப்போ அன்னையார் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, பிற குற்றம் பாராதே, பிரத்தியாரோட குற்றத்தை பார்க்காதே. நம்முடைய நிம்மதியை கெடுக்கக்கூடியது எது? பிரத்தியார்ட்ட இருக்கக்கூடிய குறைகள். அது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரிஞ்சா கூட தப்பு இல்லை, தெரியாம இருக்க முடியாது. சில சமயங்கள்ல அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கவனமா இருந்துக்கணும். வழியில முள்ளு கிடக்குன்னு அதை பார்த்து எடுத்து தூர போடுற மாதிரி சில சமயங்கள்ல மக்களுடைய குறை நிறைகள் நமக்கு தெரியத்தான் வேணும். ஆனா சாதாரணமா மனசுடைய இயல்பு என்ன? ஒருத்தருடைய குற்றம் தெரிஞ்சா அதை 10 தடவை நினைச்சு 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 பெருசுபடுத்தி அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும், டென்ஷன் வந்துடுது. அந்த ஒரு பதட்டம், நிம்மதியின்மை, படபடப்பு மனசுல வந்துடுது. அந்த அளவுக்கு கொண்டு போய்க்காதங்கிறார். பிறர் குற்றம் பாராதேன்னு சொன்னா அது அர்த்தம். இந்த பிரத்தியாரோட குற்றத்தை நினைச்சு நினைச்சு ஓன் நிம்மதியை இழந்து விடாதே. சரி, அப்ப என்ன செய்யணும்? உனக்கு குற்றம் பார்க்கத்தான் வருது அப்படின்னா உன் குற்றமே உணர்ந்திடுவாய். உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு ஒன்ன நீயே ஆராய்ச்சி பண்ணி பாரு. அப்போ உனக்கு அமைதி இருக்கும். அடுத்தவங்களை சொன்னாதான் அது தப்பா போயிடும். உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணு. ஆனா என்னை ஆராய்ச்சி பண்றேன்னு கிளம்பி, ஐயோ எனக்கு இது சரியில்லையே, அது சரியில்லையே, இந்த குறை இருக்கே, அந்த குறை இருக்கே அப்படின்னு ஒன் குற்றங்களையும் ரொம்ப நினைச்சிட்டே இருக்காது. தெரிந்து கொள். அதை மாற்றுவதற்காக ஒரு அடிப்படை அறிவு, அவ்வளவுதான். உன் குற்றத்தையும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். எப்படி அடுத்தவர்கள் குற்றத்தையும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாதோ, ஆனா நமக்கு தெரியணுமோ, அதுக்கேற்ப நடந்துக்கணுமோ, அது மாதிரி தன் குற்றம் தெரியணும். ஆனா அதையே நினைச்சு கலங்கக்கூடாது. அதை மாற்றுவதற்கான உபாயங்களை கை கொள்ளணும். அதனால பிற குற்றம் பாராதே உன் குற்றமே உணர்ந்திடுவாய். பிரத்தியர் குற்றம் பார்க்கலன்னா நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவர்களோடு என்ன மாதிரி இணக்கம் கொள்ளணும்? அனைவரிடமும் அன்பு பூணுவாய். குற்றம் இருக்கும், பரவாயில்ல. நான் கல்லூரியில் படித்த பொழுது 1974 BA 2வது வருஷத்தில் இருக்கேன். அப்போ ஒரு இந்த கொட்டேஷன், மேற்கோள், பெரியவர்கள் சொன்ன வாசகங்கள் அது மாதிரி திரட்டிட்டு இருந்த போது ஒரு ஆங்கில நல்ல ஒரு வாசகம், அது லைஃப் முழுக்க நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. அது என்னன்னா, டு லவ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். To understand is to forgive. Forgiveness is divine. இதான் அந்த கொட்டேஷன். To love is to understand. To understand is to forgive. To love is to understand. ஒருத்தர் மேல நமக்கு அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்கள புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளுதுன்னா என்ன? அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு இயல்பில் ஏதாவது ஒரு குறை இருக்கு, அதனால தான் அவங்களால செய்ய முடியல, நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்க முடியலேன்னு ஒரு கோபமோ வருத்தமோ இல்லாம அதை புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய குறைகளை புரிந்து கொண்டு சரி போகட்டும்னு விட்டுறது, அதான் அதுக்கு அர்த்தம். டு லவ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி புரிந்து கொள்ளும் போது குற்றம் குறைகள் தெரிந்தா என்ன செய்யணும்? டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டு ஃபர்கிவ். அப்படி புரிந்து கொள்வது, அந்த குற்றத்தை புரிந்து கொள்வதற்காக அதே போட்டு மண்டையில வச்சு அழுத்துறதுக்கு இல்லை, மன்னிச்சு விடுவதற்கு. தெரியாம ஏமாளியா உட்கார்ந்துருக்க சொல்லல, ஆனா தெரிந்து மன்னித்து விடு. அவரவர் பெறுகிற அனுபவத்துக்கு ஏற்பத்தான் அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அவங்க நம்மள்கிட்ட கேட்டா, என்கிட்ட என்ன தப்பு இருக்கு, ஏதாவது நம்ம உன்னை புண்படுத்திட்டே நான் சொல்லு, அப்படி கேட்டாதான் நம்ம சொல்லணும் ஒருத்தருடைய குற்றத்தை. சரி, அது நம்மளை பாதிக்குதே, சில சூழல்கள் அதை சொல்லியே தீரணும். சொல்லு, அது நடக்கலை, அவங்க தன்னை மாற்றிக்கலை, இறை விட்டு விடு. உன்னுடைய நிம்மதியை கெடுத்துக்காத. அதனால டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டு ஃபர்கிவ். அந்த ஃபர்கிவ்னஸ் எப்படிப்பட்டது? ஃபர்கிவ்னஸ் இஸ் டிவைன். அந்த மன்னிக்கும் தன்மை தெய்வீகமானது. இது மன்னிக்கும் தன்மை தெய்வீகமானதுங்கிறது
இன்னும் பெருசா எடுத்துட்டு போறாங்க நம்முடைய தத்துவத்துல. பகவான் மக்களை இவர் பாவி இவன் பாவி இவன் பாவி அப்படின்னு கணக்கு போட்டு பாப்ப கணக்கு போட்டு தீர்க்கிறது கிடையாது. நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, இறைவன் பரமன் யாருடைய பாப புண்ணியத்தையும் பொருட்படுத்துவதில்லை. பாவத்தை பொருட்படுத்தலைன்னே நமக்கு சரி நல்ல வேலை அப்ப விட்டு கொடுத்துருவாரு அப்படின்ட்டு புண்ணியத்தையும் பொருட்படுத்த மாட்டார். ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாம் அவருக்கு ஒண்ணுதான். யாருடைய பாப புண்ணியத்தையும் பொருட்படுத்துவதில்லை. அப்ப பாவத்தை எப்படி நினைக்கிறார், உயிர்கள் அறியாமையால் தீங்கிழைக்கின்றன. பாபம் என்கின்ற அந்த தவறான செயல் எப்படி வருகிறது, அறியாமையால். ஞானம் வரும்பொழுது பாபம் நீங்கும். அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்குத்தான் துன்பத்தை முதல்ல கொடுத்து தூய்மைப்படுத்தி பிறகு ஞானத்தையும் கொடுத்து நீ நானும் ஒன்றுடான்னு இழுத்துக்கிறார். இதுதான் இறைவன் உயிர்களுடைய குற்றங்குறைகளை எப்படி கருதுகிறாருங்கிறதுக்கான விளக்கம். அதனால பாவம், பாவத்துக்கு தண்டனை, அப்புறம் பாவ மன்னிப்பு, அந்த பேச்சே கிடையாது. பாவம்ங்கிறது ஒரு அழுக்கு. எப்படி துணியில் அழுக்கு இருந்தால் சோப்பு போட்டு துவைச்சி அலசி புழிஞ்சு காய போட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கட்டிக்கிறோமா, அதை மாதிரி உன்னை சரி பண்ணுற வேலையை தான் அவர் பண்ணுவார். சும்மா மன்னிக்கிறதுலாம் கிடையாது. அதுக்காக உன்னை தண்டிக்கிறதும் கிடையாது, உன்னை வெறுக்கிறதும் கிடையாது. நீ வேண்டாம் போ, என் முன்னாடி நிற்காரு அப்படிங்க மாட்டார். ஆனால் நம்ம தவறான செயல்களில் ஈடுபட்டா அவர் முன்னால் நிற்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதனால தான் அப்போ யாருடைய குற்றத்தையும் பொருட்படுத்தாதே, பிறர் குற்றம் பாராதே உன் குற்றமே உணர்ந்திடுவாய் அனைவரிடமும் அன்பு பூணுவாய். அப்படி பிற குற்றம் பார்க்காம இருக்கணும். ஆனால் மனசுல நினைவு வருது திரும்ப திரும்பனா அந்த நினைப்பை மாத்து. அந்த இடத்துல கடவுளுடைய நினைப்பை கொண்டு வா, இறைவனுடைய நாமத்தை சொல்லு. என் மனசு அலைபாய்ந்து பிரத்தியால் எனக்கு இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க சொத்தை பறிச்சுக்கிட்டாங்க என்னென்னவோ அதே நினைவுக்கு வருதுன்னா அப்ப நீ உன் நாமத்தை சொல்லு. அலையும் மனதினை அமைதிப்படுத்தவே ஈஸ்வரனின் நாமத்தினை ஓதிடு என்றாய். அன்னையார் சொன்ன உபதேசங்கள்ல ரொம்ப முக்கியமானது. மன அமைதி வேணும்னா மக்களை பொறுத்தளவில் அவர்களுடைய குற்றத்தை பார்க்காதே, வேணும்னா உன் குற்றத்தை பார்க்க, அதையும் பார்த்து ரொம்ப பெருசுபடுத்திக்காதே, எல்லாத்தையும் அன்பார். இது மனிதர்களை பொறுத்தளவில் அது நல்லா இருக்கு, இப்படித்தான் இருக்கணும். ஆனால் இது போதாது, இந்த மனசை கொண்டு இறைவனை நினை. அதுக்காக நீ நாமத்தை ஜெபம் பண்ணு. அலையும் மனதினை அமைதிப்படுத்தவே ஈஸ்வரனின் நாமத்தினை ஓதிடு என்றாய். அப்படி மற்றவங்களை சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு லட்சந்திரன் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஓம் 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 லட்சம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள வேலையெல்லாம் பார்க்கறது, மற்றவங்கள்ட்ட பேசுறது வைக்கிறது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது, எல்லாத்துக்கு நடுவில் 1 லட்சம் ஜெபம் பண்ணிடுவாங்க. அதனால நம்மள்ட்டையும் சொல்றாங்க ஜெபம் பண்ணு, அப்போ மனசு அமைதி ஆகிவிடும். அப்புறம் அவள் எப்படிப்பட்டவள், தூய்மையே வடிவான தெய்வத்தாய் நீ. ஏற்கனவே பார்த்த கருத்து கொஞ்சம் சற்று மாறுதலோடு சொல்லப்படுகிறது. அவள் தெய்வத்தாய், அருளன்னை, தூய்மையே வடிவெடுத்தவள். அந்த தெய்வ தாயினுடைய கருணையை நாம எப்படி பெறணும், தொண்டு செய்ய தகுதி எமக்கு அருளிடுவாயே. அன்னையாருடைய தொண்டு செய்யணும்னு சொன்னா அதற்கு நமக்கு தகுதி வேண்டும். அந்த தகுதியை அவளே தான் கொடுக்கணும். முதல்ல தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வரணும். ஆர்வத்தோட நம்ம தொண்டு செய்ய புகுந்தாலும் ஏதாவது குண்டக்கா மண்டக்கான்னு பண்ணி வச்சிருவோம். அதனால தகுதி வேணும்னு கூடவே கேட்டுறோம். தொண்டு செய்ய தகுதி எமக்கு அருளிடுவாயே. தொண்டு செய்வதற்கு தகுதி எது? ஒரு பாடல்ல ஸ்ரீ சிவபிரியாம்பா சொல்லியிருக்காங்க, ஆணவம் சுருக்கியே ஆற்றலை பெருக்குவாய் அறிவு நிறையவே அன்புமயமாவாய். என்ன செய்யணும்? ஆணவம் சுருக்கியே, உன்னோட ஈகோவை விடு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
அந்த கஷ்டத்தை பண்ணிட்டா அதை விட பன்மடங்கு பெரிய நலன் உனக்கு கிடைக்கும். ஆணவம் சுருக்கியே, அப்படி ஆணவத்தை சுருக்கினா ஆற்றலை பெருக்குவாய். தொண்டு செய்வதற்கான ஆற்றல் உனக்கு வந்துவிடும். அப்படி தொண்டு செய்ய 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 அன்பும் அறிவும் உன்னிட வரும். அறிவு நிறையவே அன்புமயமாவாய், தொண்டு செய்யும் தகுதி எமக்கு அருளிடுவாய். அப்புறம் இல்லறத்தார்க்கும் துறவரத்தார்க்கும் நல்லறத்தை காட்டி நின்ற நாயகி நீயே. அன்னையார் உலக ரீதியில பார்த்தா குருதேவருக்கும் அன்னையாருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு. அதனால அவர்கள் இல்லறத்தார். அந்த இல்லறத்தாருடைய கடமைகள்ல மிக முக்கியமானது விருந்தோம்பல். அதை அவர்கள் ரொம்பவே செஞ்சாங்க. யார் வந்தாலும் சாப்பிடாம போக முடியாது. அவருடைய வந்திருக்கிற நேரம் தேவையை பொறுத்து அவர்களுக்கு உணவு மட்டும் இல்லை, என்ன தேவை, அவங்க ஏழ்மையா இருந்தா அதுக்கேற்ப உடை பணம் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புவாங்க. யாரையும் சும்மா அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஒரு இல்லறத்தானுக்குரிய ஈகையுடைய பூரணத்துல இருந்தாங்க அன்னையார். இனி தன்னுடைய சொந்த பண்புல முழு துறவியா இருந்தாங்க. இல்லறத்தார்க்கும் துறவரத்தார்க்கும் நல்லறத்தை காட்டி நின்ற நாயகி நீயே. இங்க மேல சுவாமி விவேகானந்தர் நின்றுட்டு இருக்க மாதிரி படம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு படத்துல குட்டி குட்டியா நிறைய படங்கள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் யாரு அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நேரடி சீடர்கள், துறவி சீடர்கள். ஒரு சின்ன நிகழ்ச்சி, நாங்க பிரம்மச்சாரணிகள் அம்பாக்கள்ல வசிக்கக்கூடிய இடத்துல இந்த நேரடி சீடர்களுடைய படம் ஒன்று பெருசா போட்டிருந்தோம். அம்பா அதை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் பெருசா இருக்கும், இவ்வளவு சின்னதல்ல இருக்க, நல்லா படிச்சுன்னு தெரியும். அந்த படம் தயார் பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம் ஒரு தடவை குருநாதர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் வந்து சத்சங்கம் எடுக்கிறார். அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு சொல்ற, பொருத்தமான படம், நீங்களெல்லாம் இங்க பார்த்து வணங்குவதற்கு உரிய படம். குருதேவரின் நேரடி சீடர்கள் துறவே வடிவெடுத்திருந்தார்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணினாங்க? அப்ப நாங்க ஒரு பாட்டு ஒண்ணு அம்பா எழுதியிருக்காங்க, லலிதா சகஸ்ரநாமத்திலேருந்து நாமங்களா வச்சு. ஆனா அன்னையா இருக்கு, அதுல வரும் ஞானியர் போற்றும் தாயே சாரதாமா. அவள் இல்லறத்தில் இருந்தான்னு சாதாரணமா நினைச்சிடாது. இதோ இந்த நேரடி சீடர்கள், குருதேவருடைய அந்த 16 சீடர்கள், குருதேவரின் மறு உருவம் என்று சொல்லத்தக்க தூய்மை வடிவான அந்த துறவியர் அம்மாவை வணங்கினாங்க. ஞானியர் போற்றும் தாயே சாரதாமா, ஞானம் எங்கள் கருள் செய்க சாரதாமா. நீ அந்த ஞானமே வடிவாக இருக்கின்றாய். அதனால துறவிகளுக்கு ஒரு லட்சியம் எப்படி இருக்கணும்னா அன்னையாரை பார்க்கலாம், இல்லறத்துல எப்படி இருக்கணும்னா அன்னையாரை பார்க்கலாம். 2 பேருக்கும், இல்லறத்தார்க்கும் துறவரத்தார்க்கும் நல்லறத்தை காட்டி நின்ற நாயகி நீயே. அருளன்னை சாரதையே பவதாரிணி, ஆனந்த ரூபிணி புவனேஸ்வரி, ஆனந்த ரூபிணி புவனேஸ்வரி. ஜெகத் ஜனனியாகவும் நம் ஒவ்வொருவரின் ஜனனியாகவும் தாயாகவும் விளங்கக்கூடிய அருள் தாய் அன்னை சாரதையை, அவள் பிறந்த இந்த 172 வருஷங்கள் நிறைந்து 73வது வருடம் துவங்குகிறது. இந்த புண்ணிய தினத்திலே அவள் திருவடியை வணங்கி, அந்த திருவடிகளை எப்போதும் இதயத்தில் வைத்திருந்து நாம் பணிந்து வணங்கி வந்தால் பாபமெல்லாம் நீங்கும், தூய்மையும் அருளும் திருவும் பெருகும், எல்லா நலன்களும் நமக்கு உண்டாகும். அன்னை சாரதையின் அடிபணிவோம். जय श्री शारदा महामाई की जय।
பரமஹம்சர் வாழி அவர் வழியடியார் வாழி எங்களம்மை சாரதையும் என்றென்றும் வாழி என்றென்றும் வாழி சுவாமி விவேகானந்த தீரனென்றும் வாழி சுவாமி விவேகானந்த தீரனென்றும் வாழி தீரனென்றும் வாழி சுவாமி சிவானந்த தவராஜன் வாழி சுவாமி சிவானந்த தவராஜன் வாழி தவராஜன் வாழி பக்த சிதர் வாழி பரிபக்குவர்கள் வாழி பக்த சிதர் வாழி பரிபக்குவர்கள் வாழி செங்கோல் வைத்தவர்கள் வாழி குரு வாழி பராபரமே குரு வாழி பராபரமே குரு வாழி பராபரமே जय श्री शारदा महामाई की जय श्री गुरु महाराज की जय श्री आदिपराशक्ति शारदा देवी की जय श्री स्वामी विवेकानंद महाराज की जय श्री स्वामी शिवानंद महाराज की जय श्री सच्चिदानंद सद्गुरुनाथ महाराज की जय श्री अपीत कुचांबिका समेत अरुणाचलेश्वर स्वामी की அண்ணாமலையானுக்கு அண்ணாமலையம் அண்ணா போற்றி ब्रह्मैव सत्यम् भारत माता की जय भगिनी निवेदिता की जय அன்னையாருடைய அன்பு குழந்தை அதனால அவளை சொல்லி முடிச்சிட்டோம் கிருஷ்ணனை